சாம்சனுக்கு இந்த மீம்ஸை போட்டு அவள் தான் சாம்சன் உன் கெரியர் முடிஞ்சு போச்சுடா, உன் ஆட்டதுக்கப்புறம் பழிக்காரா, ஜஸ்டிஸ்லாம் கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. அது மாதிரி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 5 ஷார்ட் பால் அவுட் ஆனார். அப்புறமேட்டு நியூசிலாந்து அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்ட்ரகிள் பண்ணார். நடந்த கடைசி மேட்ச்சில் தேர்ட் மேன் அவுட் ஆகிட்டு போகிறப்ப ஒட்டுமொத்த ஃபேன்ஸோட எதையும் பார்த்தீங்கன்னா நொறுங்கி போயிடுச்சு. சஞ்சு சாம்சனோட கதை முடிஞ்சிச்சுன்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவரோட ஃபேன்ஸாக எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது, வார்ம் அப் மேட்ச் நடக்குது, அங்கேயும் அவருக்கு பேட்டிங் கிடைக்கல, முடிவே பண்ணியாச்சு, சாம்சனோட கெரியர் முடிஞ்சு போயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வந்து யூஎஸ்ஏ அகேன்ஸ்டாக படு மோசமாக விளையாடுறாங்க. செகண்ட் மேட்ச் சாம்சனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. 8 பாலில் பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிக்கிறாரு. அதில் 3 6 1 4 ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஜிம்பாப்வே கிட்ட இந்தியா மேட்ச் வின் பண்ணும், வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இந்தியா மேட்ச் வின் பண்ணுங்கிற சுச்சுவேஷனில் சாம்சனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது பேட்டிங்கு. 15 பால் 24 ரன் அடிச்சு ஒரு நல்ல குட் ஷாட் கொடுத்துட்டு போயிட்டாரு. வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக நடக்க போகிற மேட்ச்சில் டூ ஆர் டை மேட்ச், ஜெயிச்சா உள்ளே போவோம், இல்லையா நடை கட்ட வேண்டியதுங்கிற சுச்சுவேஷனும் 190+ கொடுக்குறாங்க டார்கெட். பக்கம் விக்கெட் விழுது, ஒரு பக்கம் 6-4 அடிக்கிறாரு, டாட் வைக்கிறாரு, மொமெண்டம் அப்படியே சேஞ்ச் ஆகுது இந்தியா பக்கம். ஒரு கட்டத்தில் ஒரு 6 அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இப்படி 6 பறிக்குது. 4 அடிச்சுட்டு ஹெல்மெட்டை கழட்டி போட்டு கீழே நீல் டவுன் போட்டு செலுத்தினாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா போச்சுடா, ஆர்ச்சர் வந்து ஷார்ட் பால் போட்டு சாம்சன் விக்கெட் எடுத்துருவானே, ஈஸியாக தூக்கிடுவானே சொல்லி நினைக்கிறப்ப ஆர்ச்சர் அது மண்ணாவது சொல்லிட்டு இங்கிலாண்டை போட்டு பொலட்டாரு. 3 பதில் ஸ்விங் ஆகும். அதுக்கப்புறமே நான் ஸ்விங் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு லாங் ஆன ஒரு 6 அடிச்சாரு. மனசு அங்கே பிடிச்சாருங்க கேமு, வேற லெவலில் செய்கை செஞ்சு அங்கே ஒரு 89 அடிச்சு ஃபைனல் அவுட் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனார். என்னன்னா 10 வருஷமா சஞ்சு சாம்சனுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு சப்போர்ட் பண்ண முடியல, எங்களுக்காக ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னா எங்களோட மனசெல்லாம் குளிர்ந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் போனார். நீ ஆனதே போதும் தலைவா எங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்தியா ஒன் சைடே மேட்ச் வின் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு மேட்ச் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபேனும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணாங்க, கை கொடுத்தாங்க. ஏன்னா சாம்சன்லாம் இந்த வேர்ல்டு கப் கனவு நிறைவேறிருக்காது. இன்னொருத்தர் இருக்காரு ஜஸ்பிரிட் பும்ராவும் பேட்டிங்கில் சஞ்சு சாம்சனும் அண்டு பும்ராவும் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த வேர்ல்டு நமக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப மேஜர் இல்லை. அதாவது மற்ற பிளேஸை சொல்ல முடியாது. அண்டர் பிளேயர்னா சிவம் டூபே, இஷான் கிஷான் சொல்லி ஆகணும். அண்ட் ஹர்திக் பாண்டியா, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் சஞ்சு சாம்சன் பும்ரான்னு சொல்லிக்கலாம் தானே, கமெண்ட்ல திட்ட மாட்டீங்களா?